நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிரீடி டாக்னு படிச்சிருப்பீங்க, இல்லை கேட்டிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரீடி அப்படின்னு சொல்கிறதுக்கு லால்ச்சி அப்படின்னு ஹிந்தியில் நம்ம சொல்லுவோம். ஸோ லால்ச்சி குத்தா, அதாவது பேராசை கொண்ட நாய் அப்படின்ற டாபிக்கு. இதில் என்ன கதை அப்படின்றத இதோட சம்மரி சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் என்ன பண்ணிடுச்சு, ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு ரொட்டி துண்டு கிடைக்குது. ரொட்டி துண்டுன்னா ஹிந்தியில் நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ரெட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னாக்கா சப்பாத்தி மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரொட்டி துண்டை எடுத்துகிட்டு வாயில் கவ்விட்டு அது போயிட்டே இருந்தது. போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் நதி ஒன்று வந்தது. ஒரு ஆறு இருக்கும்போது அந்த ஆறை கடந்து செல்லணும். அப்போ கடந்து போகிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அது மேலே ஏறி போயிட்டே இருந்தது. போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிடுச்சு, தன்னோட நிழலை தண்ணியில் பார்த்தது. பார்த்ததும் அதை என்ன நினச்சிடுச்சு, இன்னொரு நாயின்னு நினச்சிடுச்சு. அது நினச்சதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாய்கிட்ட இருந்தும் நம்ம இந்த ரொட்டியை திருடிடலாம் அப்படின்னு நினச்சிது. அதனால் என்ன பண்ணிடுது, அது கத்த ஆரம்பிச்சுது. பவுன்னு கத்த ஆரம்பிச்சுது. கத்த ஆரம்பித்த உடனே வாயில் இருந்த ரொட்டி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுனால என்ன பண்ணுறது, எதில் விழுந்தது, தண்ணியில் விழுந்தது. தண்ணியில் விழுந்ததுனால என்னாச்சு, யோசிச்சுட்டே இருந்தது எப்படிடா பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் தனக்கு புத்தி வந்தது, இந்த மாதிரி நம்ம பேராசனால் இந்த மாதிரி போச்சு அப்படின்னு அதுக்கு புத்தி வந்தது. அதுதான் அந்த கதை. இப்போ இதை ஹிந்தியில் எப்படின்றது பார்ப்போம். கிசி गांव में, கிசின்னா ஏதாவது, गांव में ஏதோ ஒரு ஊரில் அப்படின்றது அர்த்தம். கிசி गांव में அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில். ஏக் குத்தா ரஹதா தா, ஏக் ஒரு, குத்தா நாய், இருந்தது இருந்து கொண்டு இருந்தது, ரஹதா தான்னா இருந்து கொண்டு இருந்தது. ஏக் தின் ஒரு நாள், உசே அதற்கு, ரோட்டி கா ஏக் டுக்கடா, ரோட்டின்னா பிரெட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். கா ஏக் டுக்கடா, டுக்கடான்னா பீஸு, ஒரு பீஸ் அதுக்கு கிடைச்சது. மிலான்னா கிடைச்சது. ஏக் தின் ஒரு நாள், உசே அதற்கு, ரோட்டி கா ஏக் டுக்கடா, ரோட்டியோடைய ஒரு பீஸு கிடைச்சது. மிலா கிடைச்சதுன்னா மிலா. வஹ் குத்தா, அந்த நாய், உசே அதை, மூஹ் மே லேக்கர், மூஹ்னா வாய், வாயில் வச்சுட்டு, மூஹ் மே அப்படின்னும் போது வாயில், லேக்கர் வச்சுட்டு, ஜா ரஹாத்தா போய்கொண்டு இருந்தது. ஜான்னா போகிறது, ரஹாத்தா அப்படின்னா போய்கொண்டு இருந்தது. பீச் மே, பீச் மேன்னா நடுவில் அப்படின்றது அர்த்தம். ஏக் நதி படி, ஒரு நதி இருந்தது, நடுவில் ஒரு நதி இருந்தது. குத்தா நதி பார் கர்னா சாஹ்தா தா, நாய் நதியை பார்னா என்னது, கடந்து போகணும்னு நினச்சது. பார் கர்னான்னா கடந்து போகிறது. சாஹ்தா தா விரும்பியது. நதி பர் நதி மேலே, ஏக் புல் தா, புல் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்ஜ். குத்தா புல் பர் ஜா ரஹா தா, இப்போ பிரிட்ஜை பார்த்துட்டு என்ன பண்ணிடுச்சு, பிரிட்ஜு மேலே போகணும்னு நினச்சி போயிட்டு இருந்தது. குத்தா புல் பர் ஜா ரஹா தா, இப்போ பிரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டு இருந்தது. ஜாத்தே சமை, போயிட்டுருக்கிற நேரத்தில், அதுதான் ஜாத்தேன்னா போயிட்டுருக்கும்போது, அதான் போயிட்டுருக்கிற சமை. ஜாத்தே சமைன்னா போகும்போது அப்படின்றது அர்த்தம். உஸ்னே நீச்சே தேக்கா, அது, உஸ்னேன்றது அது, நீச்சே கீழே, பார்த்தது தேக்கா. நதி கா பானி சாஃப்தா, நதியுடைய தண்ணீர், அதுதான் நதி கா பானி, சாஃப்தா சுத்தமாக இருந்தது. பானி மே தண்ணீரில், குத்தேக்கி பர்ச்சாயி திக்காயி படி, தண்ணியில் நாயோடைய நிழல், அதுதான், பர்ச்சாயி. திக்காயி படி அப்படின்னா தெரிந்தது.
कुत्ते ने अपने परछाई को தன்னுடைய நிழலை பர்ச்சாயி கோ அப்படின்னு சொன்னா தன்னுடைய நிழலை दूसरा कुत्ता समझा இன்னொரு நாய்ன்னு நினைச்சது. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். किसी गांव में ஏதோ ஒரு ஊர்ல एक कुत्ता रहता था ஒரு நாய் இருந்தது. एक दिन ஒரு நாள் उसे रोटी का एक टुकड़ा मिला அதற்கு उसे रोटी का एक टुकड़ा அதாவது ரொட்டி துண்டு கிடைச்சது. மிலான்றது கிடைச்சது. வஹ் குத்தா அந்த நாய் उसे मुंह में लेकर जा रहा था उसे அதை मुंह வாயில मुंह में வாயில लेकर எடுத்துட்டு जा रहा था போயிட்டு இருந்தது. बीच में நடுவுல एक नदी पड़ी ஒரு நதி இருந்தது. कुत्ता नदी पार करना चाहता था நாய் நதி பார் கர்னா அப்படின்னு சொன்னா நதியை கடக்க அப்படின்னு चाहता था விரும்பியது. நதி பர் ஏக் புல் தா நதி மேல அப்படின்றது நதி பர் ஏக் புல் தா ஒரு பிரிட்ஜ் இருந்தது. குத்தா புல் பர் ஜா ரஹா தா இப்போ நாய் பிரிட்ஜ் மேல போய்கொண்டு இருந்தது. ஜாத்தே சமை போகும் நேரத்துல உஸ்னே நீச்சே தேக்கா அது கீழே பார்த்தது. உஸ்னே அது நீச்சே தேக்கா நீச்சேன்னா கீழே பார்த்தது. நதி கா பானி சாஃப்தா நதியோட தண்ணி ரொம்ப சுத்தமா இருந்தது. பானி மே தண்ணியில कुत्ते की परछाई दिखाई पड़ी தண்ணியில பானி மே குத்தே கி பர்ச்சாயி குத்தேவுடைய நாயுடைய நிழல் பர்ச்சாயி दिखाई படின்னா தெரிந்தது. कुत्ते ने अपनी परछाई को दूसरा कुत्ता समझा நாய் தன்னுடைய நிழலை அதாவது कुत्ते ने अपनी தன்னுடைய परछाई को நிழலை दूसरा कुत्ता இன்னொரு நாய் நடச்சது समझा. उसके मुंह में रोटी का टुकड़ा देखकर ஸோ இப்போ அந்த நிழலை பார்த்ததுன்னு சொன்னோம். நிழலை பார்த்துட்டு இன்னொரு நாயின்னு சொன்னோம். இப்போ இன்னொரு நாயின்னு நினச்சதுனால அதனுடைய வாயிலையும் ரோட்டி இருந்தது பார்த்துட்டு அதுதான் இப்போ அந்த ஹிந்தி சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். உஸ்கே மூஹ்மே அதனுடைய வாயில அதுதான் மூஹ்மே ரோட்டி கா டுக்கடா ரோட்டியோட பீஸ் தேக் கர் பார்த்துட்டு குத்தே கோ லாலச் ஹுவா கிரீடி நாய்க்கு கிரீடினஸ் வந்தது. அதுதான் அங்கே சொல்கிறோம். உஸ்னே உஸ் டுக்கடே கோ சீன்னா சாஹா அந்த நாய் அந்த பீஸை அந்த டுக்கடேன்னு சொல்லும்போது பீஸை சீனுனா சாஹா திருட நினச்சது. திருட அப்படின்றது சீனுனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாஹா விரும்பியது. லாலச் சே கிரீடினஸ்னால அந்தா பன்கர் அந்தான்னா குருட்டுத்தனமா அதான் அந்தா பன்கர்னு சொல்லணும். குத்தே போங்குத்தே ஹுயே நாய் என்ன பண்ணிடுச்சு கத்தி நாய் என்ன பண்ணும் பௌன்னு கத்தும் இல்லையா அந்த போங்குத்தே அப்படின்றது நாய் கத்துறது தான் போங்குத்தே அப்படின்னு சொல்லுவோம். பரச்சாய் பர் ஜப்பட்டா அதோடைய நிழலை பார்த்து கத்திருக்கு. மூஹ் கோல்தே ஹி வாய் திறந்த உடனே ரோட்டி கா டுக்கடா பானி மே கிர் படா வாய் திறந்த உடனே மூஹ் கோல்தே ஹி ரோட்டி கா டுக்கடா ரோட்டியோட பீஸ் என்னாச்சு பானி மே கிர் படா தண்ணியில் விழுந்தது. பானி மே தண்ணீரில் கிர் படா கிர்னா விழறது படா விழுந்துருச்சு அப்படின்றது தான் கிர் படான்னு சொல்லுவோம். குத்தேனே கூப் தோக்கா காயா
இந்த தோக்கா காயான்னா ஏமாந்தது அப்படின்றது அர்த்தம். கூபுன்னா நல்ல ஏமாந்துச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ குத்தேனே கூப் தோக்கா காயா. இதில் கூபுன்னா நல்ல, தோக்கா காயான்னா ஏமாந்தது. அப் குத்தே கோ அப்னி கல்தி மாலூம் ஹுயி. அப் இப்போ, குத்தே கோ நாய்க்கு, அப்பனி தன்னுடைய, கல்தி தவறு, மாலூம் ஹுயி உணர்ந்தது தெரிந்தது அப்படின்னு சொல்லுவோம். அவுர் வஹ் பஹுத் பச்தாயா ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு. வஹ் பஹுத் பச்தாயா ரொம்ப ஃபீல் பண்ணது. சீக் அதாவது இதுலேருந்து இந்த பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு இது என்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாலச் கா ஃபல், கிரீடினஸ் உடைய பலன், அதுதான் லாலச் கா ஃபல். பஹுத் பூரா ஹோத்தா ஹை, பஹுத் ரொம்ப, பூரா அப்படின்னா கெட்டது, கெட்டதாகவே இருக்கும். லாலச் கா ஃபல் பஹுத் பூரா ஹோத்தா ஹை, அதாவது கிரீடினஸ்னுடைய பலன் ரொம்ப கெட்டதாகவே இருக்கும் அப்படின்றது இதோடைய கருத்து. இப்போ அடுத்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஜி அவுர் ஹாத்தி. தர்ஜி அப்படின்னு சொன்னால் டெய்லர், ஹாத்தி அப்படின்னு சொன்னால் யானை. தர்ஜியும் யானையும், அதாவது டெய்லரும் யானையும். இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவுடைய யானை வந்து அந்த நகரத்தில் தினமும் குளிக்க வரும். காத்தால் குளிக்க வரைச்ச அந்த டெய்லர் கடைக்கு பக்கத்தில் நிற்கும். டெய்லர் என்ன பண்ணுவார், தினமும் கொடுக்கறது 2 அல்லது 4 வாழைப்பழமோ கொடுக்கறது அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் அவர்கிட்ட அந்த வாழைப்பழம் இல்லை. அப்போ இல்லாதப்போ என்ன ஆகுது, அவர் விளையாட்டாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஊசி எடுத்துட்டு அந்த யானையோட தும்பிக்கையில் குத்துறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னும்போது, அதுக்கு யானை எதுவும் பேசாமல் அது பாட்டுக்கு குளிக்க போயிட்டு, குளிக்க வரைச்ச என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அழுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ டெய்லர் துணி மேலெல்லாம் போட்டுடுறது. அதுதான் இதோடைய கதை. விளையாட்டாக செய்கிறது கூட நமக்கு வினையாக அமையறதுன்றது தான் இந்த கதையோட ஒரு இது சாராம்சம். தர்ஜி அவுர் ஹாத்தி. தர்ஜின்னா டெய்லர், அவுர்னா அண்ட் மற்றும், ஹாத்தின்னா யானை. கிசி ஷஹர் மே, ஏதோ ஒரு சிட்டியில், அதான் கிசி ஷஹர் மே. தர்ஜி கி துக்கான் தி, டெய்லர் கடை. டெய்லர்னா தர்ஜின்னு சொன்னோம் இல்லையா, டெய்லர் கடை இருந்தது, அதான் தர்ஜி கி துக்கான் தி. வஹ் துக்கான் அந்த கடை, டீக் சடக்கு கே பாஸ் தி, சரியாக, டீக் சடக் கே பாஸ் ரோடு பக்கத்திலேயே இருந்தது. தி ஏக் ராஜா கா ஹாத்தி, ஒரு ராஜாவுடைய ஹாத்தி யானை. ரோஸ் நதி மே நஹானே கே லியே, ரோஸ் தினமும், நதி மே நதியில், நஹானே கே லியே குளிக்கிறதுக்கு, அதுதான் நஹானே கே லியே குளிக்கிறதுக்கு. உசி சடக் சே ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா, அதே ரோடில், உசி சடக்கு சே அதே ரோடு வழியாக அல்ல அதே ரோடில், ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஜப் ஹாத்தி உதர் சே நிகல்தா, எப்போ யானை அங்கிருந்து புறப்படுமோ, அதுதான் ஜப் ஹாத்தி உதர் சே நிகல்தா கிளம்புமோ, அதாவது ஜப் எப்போ யானை, அதான் ஹாத்தி, உதர் சே அங்கிருந்து, நிகல்தா புறப்படுமோ கிளம்புமோ, தப் அப்போ, தர்ஜி கி துக்கான் கே சாம்னே, டெய்லர் கடைக்கு எதிரில், அதுதான் தர்ஜி கி துக்கான் டெய்லர் கடைக்கு எதிரில், கே சாம்னேன்னா எதிரில், ஆக்கர் வந்துட்டு, ருக் ஜாத்தா நிற்கும், அதான் நின்றுடும், ருக் ஜாத்தா. அவுர் தர்ஜி உசே, தர்ஜி டெய்லர், அதற்கு அந்த யானைக்கு, அதுதான் உசே. தோ சார் கேலே
2 அல்லது 4 வாழைப்பழம், அதுதான் கேலே. கானே கோ தே தேதா, சாப்பிட கொடுத்துருவார். கேலே காக்கர், வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஹாத்தி நஹானே சலா ஜாத்தா, கேலே வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஹாத்தி யானை நஹானே குளிக்க போய்விடும், சலா ஜாத்தா. इस तरह दर्जी और हाथी में अच्छी जान पहचान हो गया थी. सो इस तरह இந்த மாதிரியாக दर्जी और हाथी में டெய்லருக்கும் யானைக்கும் அச்சி ஜான் பஹ்சான் ஹோகையா, நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, நல்ல ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ரிலேஷன்ஸ் இருந்தது அப்படின்றது தான் அச்சி ஜான் பஹ்சான் ஹோகை தி. ஏக் தின், ஒரு நாள், ரோஜ் கி தரஹ், வழக்கமாக நடக்கிற மாதிரி, தினமும் நடக்கிற மாதிரி, அதுதான் ரோஜ் கி தரஹ். ஹாத்தி दर्जी की दुकान के सामने, हाथी யானை டெய்லர் கடைக்கு எதிரில், அதான் சாம்னே, ருக் கயா, நின்றுச்சு. उस दिन दर्जी के पास केला नहीं था, நின்றுதுன்னு பார்த்தோம். அன்னைக்கு उस दिन दर्जी के पास, டெய்லர் கிட்ட, केला नहीं था, வாழைப்பழம் இல்லை. जब हाथी ने अपनी सूंड बढ़ाई, அதாவது அப்போ ஹாத்தி யானை தன்னுடைய அப்னி, தும்பிக்கை தான் சூண்ட், படாயி நீட்டியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். तो दर्जी ने கேல் கேல் மே, விளையாட்டாக, டெய்லர் விளையாட்டாக, கேல் கேல் மே, ஏக் சுயி, ஒரு ஊசி, சுயின்னா ஊசி, उसकी सूंड में चुबा दी, ஒரு ஊசி சும்மா போட்டார். यह बात हाथी को बहुत बुरी लगी. उस समय, அந்த நேரம், यह बातன்னு சொல்லும்போது இந்த விஷயம் யானைக்கு ரொம்ப கெட்டதாக தோணிடுச்சு. என்னடா இப்படி பண்ணுறானே, இவ்வளோ ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அப்படின்னு அது நினச்சிது. உஸ் சமை, அந்த நேரத்தில், தோ உஸ்னே குச் நஹி கியா, அந்த நேரத்தில் அவன், அந்த யானை எதுவுமே பண்ணலை. உஸ் சமை, அந்த நேரத்தில், தோ உஸ்னே, அந்த யானை, குச் நஹி கியா, எதுவும் செய்யலை. சுப் சாப், சைலண்டா, நதி கி ஓர், ரிவர் இருக்கிற இடத்துக்கு போச்சு. சலா கயா, தான் போச்சு. நஹானே கே பாத், குளித்த பிறகு, ஹாத்தி நே, யானை அப்னி சூண்டுமே, தன்னுடைய தும்பிக்கையில், பஹுத்ஸா கந்தலா பானி, ரொம்ப கெட்ட, அதாவது அசுத்தமான, அதுதான் அசுத்தமான அப்படின்னா கந்தலா, பானி தண்ணி, பர்லியா, அசுத்தமான தண்ணி ஃபில் பண்ணிருது தும்பிக்கையில். அவுர் வாபஸ் ஆயா, திரும்பவும் வந்தது. ராஹ் மே, வழியில், ஜப் வஹ் दर्जी की दुकान के पास, வழியில், அப்போ அந்த டெய்லர் கடைக்கு பக்கத்தில் சேர்ந்தது. பஹுஞ்சா, சேர்ந்தது. தப் உஸ்னே, அப்போ அவன், அந்த யானை, அப்னி சூண்டு கா கந்தலா பானி, தன்னுடைய அப்னி சூண்டுன்னா தும்பிக்கையில் இருந்த, கந்தலா பானி கெட்ட தண்ணீர், அசுத்தமான தண்ணீரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். உஸ் தின், அன்னைக்கு, दर्जी के पास, டெய்லர் கிட்ட, கேலா नहीं था, சாரி, ஸோ வாழைப்பழம் இல்லை. ஜப் ஹாத்தி நே, அப்போ யானை அப்னி சூண்ட், தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது, படாயி. நெக்ஸ்ட், तो दर्जी ने, அப்போ டெய்லர் கேல் கேல் மே, விளையாட்டா என்ன பண்ணாரு, ஏக் சுயி, ஒரு ஊசிய, உஸ்கி சூண்டுமே,
அதனுடைய தும்பிக்கையில் சுபாதி குத்தினார். यह बात हाथी को बुरी लगी. இந்த விஷயம் யானைக்கு பிடிக்கல. उस समय அந்த நேரத்தில் तो उसने कुछ नहीं किया. அந்த சமயத்தில் அந்த யானை எதுவுமே பண்ணலை. அதான் कुछ नहीं किया. चुपचाप சைலண்டா नदी की ओर चल गया. அதான் நதி பக்கத்தில் போயிட்டு. नहाने के बाद குளிச்ச பிறகு हाथी ने अपनी सूंड में குளிச்ச பிறகு தன்னுடைய अपनी தும்பிக்கையில் सूंड में बहुत सा ரொம்ப गंदला पानी. गंदला पानीना अழுக்கு தண்ணீர் भर लिया फिलअप பண்ணிருச்சு. और वापस आया திரும்பவும் வந்தது. राह में वழியில जब वह दर्जी की दुकान के पास पहुंचा. அப்போ जब அது वह दर्जी की दुकान के पास सो टेलर कடைக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தது. पहुंचा तब அப்போ उसने अपनी सूंड का गंदला पानी அப்போ தன்னுடைய தும்பிக்கையிலிருந்து அழுக்கு தண்ணீரை எடுத்து ஊத்திருக்கு. அது ஹிந்தியில் எப்படின்றது பார்க்க போகிறோம். दर्जी की दुकान पर डाल दिया. அந்த அழுக்கு தண்ணீரை என்ன பண்ணிடுச்சு? அந்த யானை அந்த கடை மேலே ஊற்றிருச்சு, போட்டுடுச்சு. அதுதான் दर्जी की दुकान पर डाल दिया போட்டுடுச்சு. दर्जी की दुकान पर அப்படின்னா டெய்லர் கடை மேலே போட்டுடுச்சு. दुकान के तमाम नए कपड़े. ஸோ கடையில் இருக்கிற புது புது துணி. அதுதான் தமாம் நயே கப்படேன்னா புது புது துணி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புது புது துணி. கராப் ஹோகையா கெட்டு போச்சு, அழுக்காயிடுச்சு அப்படின்றோம். இதிலிருந்து என்ன கற்றுக்க வேண்டியது? அவர் டெய்லர் வந்து ஜோக்குக்காகவும் தமாஷ்காகவும் பண்ணார். அந்த பண்ண இது வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதனால் என்னாச்சு? அவரோட இதுக்கு வந்து பாதிப்பு வந்துடுச்சு, பிஸ்னஸ்க்கு பாதிப்பு வந்து. ஹன்சி மஜாக், அதாவது ஹன்சி அப்படின்னா சிரிப்பா, மஜாக் மஜாக்குன்னா ஜோக்கு வேடிக்கை, கிபி அதுக்கும். சீமா ஹோனி சாஹியே, சீமான்னா ஒரு எல்லை, லிமிட் இருக்க வேண்டியது தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹன்சி மஜாக் அப்படின்னு சொன்னால் சிரிப்பான வேடிக்கைகளுக்கும், அதுதான் हंसी मजाक के भी सीमा होनी चाहिए. सीमाना எல்லை, ஒரு லிமிட், होनी चाहिए இருக்க வேண்டும். அதுதான் அதோடைய அர்த்தம்.